மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல வெளிய வந்திருக்க வாழைப்படத்தை பார்த்துட்டு வந்தவன் போனவன் எல்லாம் ஆகாவோகம் சொல்லிட்டு போக அப்படி என்னதாண்டா இருக்கு அந்த வாழைப்படத்துல வாலி படத்துல அப்படின்னு பார்த்தேன். திருநெல்வேலி சீமையில இருக்க ஒரு சின்ன ஊர்ல சிவனைந்த சேகர்னு ரெண்டு சின்ன பசங்க வாரத்துல 5 நாள் பள்ளிக்கூடத்துல ஜாலியாவும் மீதி 2 நாள் வாழைத்தார் தூக்குறதே ஒரு ஜோலியா வச்சு சுத்திட்டு இருக்கானுங்க. ஆமாங்க, அவங்க வந்து அந்த ஊர்ல பெரும்பாலான மக்களோட பொருளாதாரமும் பொழப்பும் கூலிக்கு வாழைத்தார் சுமக்கிறத நம்பிதான் இருந்துச்சு. வாழைத்தார் சுமக்கிறப்ப ஓவர் வெயிட்ல ஒரு பக்கமா கழுத்து ஓரம் கட்டிக்குது. இதனால அந்த ஊர் சில்வண்டுலாம் இந்த வேலை சுமனாலே இந்த வேலைக்கு போக கூடாது அப்படின்ட்டு யோசிக்க குடும்ப வறுமனாலையும் வற்புறுத்தனாலையும் வேற வழியே இல்லாம இந்த வழியை பொறுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்ய இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு போன இந்த பதருங்க படிச்சு ஃபியூச்சரை பாரு அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டா படம் நடத்துற டீச்சர் பார்த்து சுத்திட்டு இருக்காங்க. டீச்சரோட கட்சிப்பு எடுக்கிறது அவங்களே கற்பனை துடிக்கிறதுன்னு இந்த சிவனாந்தம் என்ற சில்மிசத்துக்கு அளவே இல்ல. இப்படிலாம் இந்த மாதிரி ஃபீல் குட்டா போயிட்டு இருக்கப்ப வாங்குற கூலிக்கு மேல ₹1 எச்சா கிட்டதுக்காக பல பேர் பலியான கதை தான் இந்த படம். முதலாளித்துவ அரசியல், ஜாதிய திண்டல்னு பெரிய பெரிய விஷயத்த ஒரு சிம்பிளான கதையா சொல்லியிருக்காங்க. படம் ஒரு நல்ல படமாவே இருந்துச்சு. இருந்தாலும் எல்லாம் பில்டப் கொடுத்த அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டா படத்தோட இயக்குனரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இன்ஸ்பயர் பண்ணி ஆக்கப்பட்ட இந்த படம்